வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுல அறிவித்த பனையூர் அலுவலகத்தை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் அணிவகுக்க தொடங்கியிருக்கிறார்கள். மேலும் அடுத்தடுத்து மிக முக்கியமான அறிவிப்புகள் பனையூர் அலுவலகத்திலிருந்து வெளியாக இருப்பதாக பல்வேறு தகவலுமே நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த தருணத்துல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகும், கடந்த 2-3 நாட்களாக பனையூர் அலுவலகத்தில் நடந்தது என்ன, அடுத்தடுத்து நடக்கவிருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவானது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் புதுவையில நடந்தது. இந்த பொதுக்குழுல பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புதிய அலுவலகம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. கூடுதலாக அலுவலகத்தினுடைய தொலைபேசி எண்ணையுமே வெளியிட்டு இருந்தாங்க. அதற்கு பின்பாக தமிழகத்தினுடைய அரசியல் களத்தின் ஊடகங்களா இருக்கட்டும், மேலும் அரசியலாளர்களினுடைய உற்றுநோக்குதலுக்கான இடமா பனையூர் அலுவலகம் என்பது பெரிதளவுல பார்க்கப்பட்டு இருக்குது. இந்த நிலையில தான் கடந்த 2-3 நாட்களாகவே பனையூர் அலுவலகத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான பிரமுகர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், மேலும் மாவட்ட பொறுப்பாளர்கள் சொல்லிட்டு தினம்தோறும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்த வண்ணமே இருக்கிறாங்க. மேலும் பாமகவினுடைய வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னாக்க, பல்வேறு அடுத்தடுத்த நகர்வுகள் நிகழ்வுகள் என்பது நடக்கவிருக்கிறதா. முதல்ல பார்த்தோம் அப்படின்னாக்க, பொறுப்பாளர்களினுடைய அதிரடி மாற்றம். 110 மாவட்ட செயலர்களுடன் ஆலோசித்து 110 மாவட்ட செயலாளர்களை சந்தித்து அதற்கு பின்பாக எந்தெந்த மாவட்ட செயலர்கள் சரியா இயங்கல, எந்தெந்த மாவட்ட செயலர்கள் மிக துடிப்பா செயல்படுறாங்க, யார் பெயரளவுக்கு மட்டுமே பொறுப்பை வாங்கி வச்சுக்கிட்டு எதுலையுமே அவங்களுடைய செயல்பாடை முன்னேறது கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருடைய லிஸ்டையுமே எடுக்கிறதுக்கு ஒரு கண்காணிப்பு குழுவை போட்டிருக்கிறாரா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதன் அடிப்படையில சில மாவட்ட செயலர்களுடைய பெயர் பட்டியல் என்பது முன்னதாகவே தயாராக இருப்பதாகவும், மேலும் துடிப்பு மிக்க இளைஞர்கள், உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னாக்க, தேர்தல் காலம் இன்னும் 2 வருடங்கள்ல வரவிருக்கிறது. 2026 தேர்தல் காலத்தை நோக்கி துடிப்பு மிக்கவர்களாக செயல்பட வேண்டும் என்பதற்காக புதிய மாவட்ட செயலர்களுடைய பட்டியலுமே தயாராகி இருக்கிறதா. இந்த மாவட்ட செயலர் பட்டியலினுடைய அறிவிப்பானது பொங்கலுக்கு பின்பாக வெளிவர இருக்கிறதா தகவல் என்பது வெளிவந்திருக்கின்றது. மேலும் இந்த பொங்கலுக்கு பின்பாகவும், மேலும் இந்த 110 மாவட்ட செயலர்களை சந்தித்ததற்கு பின்பாகவும் அனைத்து தரப்பினுடைய பல்வேறு தரவுகளையும் தகவல்களையும் திரட்டி ஒரு புதிய ஆபரேஷன் ஒன்றை தொடங்க இருக்கிறாரா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னாக்க, தேர்தல் களத்துல பெரிய அளவுல எந்த மாதிரியெல்லாம் செயல்படணும், என்ன மாதிரியான அடுத்த கட்ட நிகழ்வுகளையும் நகர்களையுமே நோக்கி நாம போகணும் அப்படின்றதுல பெரிய அளவுல ஒரு வியூகங்களை வகுத்திருக்கிறாங்களா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வட்டாரம். பனையூர் அலுவலகம் அப்படிங்கிறது எல்லோருமே வந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எப்போதுமே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய உதவியாளர் ஒருவர் அந்த அலுவலகத்திலேயே தங்க இருப்பதாகவும், அந்த நம்பர் தான் ஆல்ரெடியே கொடுத்திருந்தாங்க, அந்த நம்பருக்கு தொலைபேசியின் மூலமா தொடர்பு கொண்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எந்த நேரத்திலுமே யார் வேணாலுமே போயிட்டு சந்திக்கிறதுக்கான வழிவகையை பனையூர் அலுவலகம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா. மிக குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுல ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அடுத்தடுத்து யாரு வருவாங்களோ, இந்த பொறுப்பு நமக்கு மாற்றப்படுமோ, அவங்களுக்கு போகுமோன்னு சொல்லிட்டு. இல்ல சிம்பிளி ஸ்வீட்டா அழகா சொல்லணும் அப்படின்னா, யாரெல்லாம் சரியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ, செயல்பட காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் பொறுப்பு. அதை தவிர்த்து கோஷ்டி பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை, மாவட்ட அரசியல், லோக்கல் அரசியல் சொல்லிட்டு யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த தகவல் மேலுக்கு தலைமைக்கு தெரியாது என்று. ஆனால் முழுமையான தகவல் என்பது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கையில் இருக்கிறதா. இதுவரைக்கும் ஓரளவுக்கு நாம செயல்பட்டு இருந்தோம். ஆனா இதற்கு மேற்பட்டு இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு பெரும் செயல்பாடை இந்த 1.5 வருடங்கள்ல நாம் செயல்பாடின் மூலமா நிரூபிச்சு 2026 தேர்தல் காலத்துல தங்களினுடைய சக்தியை நிரூபிக்க வேண்டும் என்பதுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை மிக தெளிவாக வியூகங்களை அமைத்து களமிறங்கி இருக்கிறாங்க. அடுத்தது மிக முக்கியமானது என்ன அப்படின்னாக்க, கூட்டணி குறித்த விடயங்களுமே வரக்கூடிய மாவட்ட செயலர்கள்ட்ட, முக்கிய பொறுப்பாளர்கிட்ட கேட்டு அறிஞ்சிருக்கிறாங்க. இப்ப சென்ற ஆண்டு 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. இந்த தேர்தல்ல எவ்வாறான வரவேற்பு இருந்தது, எந்தெந்த பகுதியிலலாம் தொய்வு இருந்தது, எந்த பகுதியிலலாம் நமக்கு அதிகமா வாக்கு வந்தது, எந்தெந்த பகுதியில நம்ம இன்னும் என்னென்ன செய்யணும், கூட்டணி குறித்த விடயங்கள் என்ன, கூட்டணி குறித்த கருத்தன்னு சொல்லிட்டு அத்துணை தகவலையுமே டாப் டு டில் எல்லாத்தையுமே முழுமையா தரவுகளின் அடிப்படையில தன்னுடைய நுழி விரலில் வச்சிருக்கிறாரா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதன் வாயிலாக நமக்கு தெரிய வருவது என்ன அப்படின்னாக்க, ஊடகங்கள் தினம்தோறும் பல்வேறு செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. அரசியல் கட்சியாளர்கள் பல்வேறு விவாதத்துல கலந்துக்கிறாங்க. ஆனா தைலாபுரமும் பனையூரும் ஒன்றுதான். தைலாபுரம் பனையூரும் ஒன்றுதான்.
பனையூர்ல வந்து அடுத்த கட்ட ஒரு புது உத்வேகத்திற்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. எப்போதும் போல ஒரே ஒத்துமையோடு தான் இங்க எல்லாருமே செயல்பட போறாங்க. ஊடகங்களினுடைய வெற்றி திணிக்கு இங்கே இடம் கிடையாது. அவர்களுடைய பேச்சுகளுக்கு இங்கே மதிப்பு கிடையாது. எது வேணாலும் அவங்க பேசிட்டு இருக்கலாம். எதை பத்தி யாரும் கவலைப்பட போறது கிடையாது. வருகின்ற பிப்ரவரி மாதத்துல இருந்து வணிக சங்கத்தினுடைய மாநாடு எந்த இடத்துல நடத்தலாம், எப்படி அதுக்கான பர்மிஷன் வாங்குறது, அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் அதுல தொடங்கலாம்னு சொல்லிட்டு அதற்கான முழு வீச்சிலுமே வந்து பணிகளை மேற்கொள்ள சொல்லி இருக்கிறாங்களாம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் மருத்துவர் ஐயா அவர்கள். நாம மிக தெளிவா நடைபெறுவதற்கான சூழல் நமக்கு வந்து அமைந்திருக்கின்றது. நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்கிற இலக்கோடு களமிறங்குவோம். நிச்சயம் வெல்வோம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.